மகர ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன செய்ய போகுதுங்கிறத பார்ப்போம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ் ராவின் வணக்கங்கள். மே மாதம் 18ஆம் தேதி 2025 இந்த ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது நிகழப்போகுது. மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் இருக்க போகிறாங்க. இதுல 2ஆம் வீட்டு ராகு அப்படிங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு ராகு வராரு. அவர் அமரக்கூடிய வீடுமே ஒரு சர்ப்பத்தின் வீடு, சனி கிரகத்தின் வீடு அப்படிங்கிறதுனால பெரிய கெடுதல்கள் அப்படிங்கிறது நிகழ்ந்து விடாது. இன்னொரு பக்கம் 8ஆம் வீட்டில் கேது அமர்வதுங்கிறது அவருக்கான எக்ஸாக்டான நல்ல ஸ்தானம் தான். அதனால் அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் தான் அதிகம் நடக்குமே ஒழிய கெடுதல்கள் அப்படிங்கிறது மிக குறைவாக நடக்கும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா குடும்பத்தில் சில சச்சரவுகளோ அல்லது சலனங்களோ போகுமே ஒழிய ப்ரொஃபஷனல் க்ரோத் அப்படிங்கிறது அஷ்யூர்டாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருக்கலாம் அல்லது வியாபாரம் தொழில் முனைவோராக இருக்கலாம். உங்களுடைய வருமானம் உயர்வு அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு மதிப்பு அப்படிங்கிறது உயரும். அப்போ மதிப்பு உயரும் போது என்ன பண்ண தோணும்? நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம ஓவராக எதிர்த்து பேசுவோம், தடித்த வார்த்தைகள் உபயோகப்படுத்துவோம். நான் தான் எல்லாம் அப்படின்னு சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அந்த மாதிரி நேரங்களில் மட்டும் பக்குவமாக முடிவெடுங்கள், பக்குவமாக பேசுங்கள். இதெல்லாம் நிகழ்வதற்கு இன்னொரு நல்ல ஒரு காரணம் சனி 7.5 சனி முழுமையாக முடிவுக்கு வருகிறது. இவ்வளோ நாள் வச்சு செய்த சனி தன்னுடைய சொந்த வீடாகவே இருந்தாலும் சனிங்கிற கிரகம் ஒரு நீதிமான், ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான் அவர். அவர் யாருக்கும் எதுக்கும் கட்டுப்பட மாட்டார். தானாகவே இருந்தாலும் தனக்கு தண்டனை கொடுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய நீதிமான் தான் சனி கிரகம். 7.5 சனி முழுமையாக விடுபடும் பொழுது நிச்சயம் நன்மைகள் அப்படிங்கிறதை செய்துவிட்டுத்தான் போகும். அப்போ ஒரு பக்கம் சனியினால் நீங்கள் பெரிய அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத அடையவே போகிறீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லா வகையிலையுமே நம்மளை காலம் ஒரு ஷேப்பப் பண்ணுது, நம்மளுடைய ஸ்டேட்டஸை உயர்த்துது. அப்போ அதற்கு தகுந்த உயர்வுக்கேற்ற தன்னடக்கமும் நமக்கு வந்தே தீரணும், அமைதியும் வந்தே தீரணும். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செயல்படுங்க. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் லைஃப்பில் நீங்கள் நிச்சயம் திரும்பி பார்த்து பெருமிதம் படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க போகுது. அதுலேயும் இந்த 2025 மிடில் துவங்கக்கூடிய இந்த பயிற்சி அடுத்த வருஷம் வரைக்குமே கன்டினியூ ஆகுது. அது சனியை பொறுத்த அளவுக்கு இன்னொரு வக்கரம், அது இந்த தடவை அதிச்சாரம்லாம் வேறு இருக்க போகுது சனி கிரகத்திற்கு. எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. அது ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு 12 மாதங்களும் எந்த விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா, உங்களுடைய குணத்தில் எந்தவித ஒரு திமிர் பேச்சுக்களோ அல்லது எதிர்த்து பேசுதல்களோ இல்லாமல் வேலை செய்யும் இடத்திலோ அல்லது வியாபாரம் தொழில் நடக்கக்கூடிய இடத்திலோ நீங்கள் அமைதியாக இருந்தாலே போதுமானது, கண்ணியத்தோடு இருந்தாலே போதுமானது. உங்களுக்கான நன்மைகள் தானாகவே சேரும். அதன் பிறகு வரக்கூடிய பொருளாதார அபிவிருத்தியும், ஏன்னா சனி போகும்போது நல்லது பண்ணுவாருன்னு சொன்னேன். ஏற்கனவே 2ஆம் வீட்டில் வேறு ராகு உட்காந்துருக்காரு. 2ஆம் வீடுங்கிறது தனம், வாக்கு, குடும்பஸ்தானம். அப்போ அந்த இடத்துல ராகு உட்கார்ந்திருக்கும் பொழுது ராகு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபினான்சியல் குரோத்தை மிக சரியாக கையாளுங்க. ரொம்ப ஒரு கிளவராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அந்த காசை பெருக்குங்க. ரொம்ப அதிகப்படுத்தி வைத்து கொள்ளும் பொழுது அடுத்தடுத்த பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் இப்போது சேர்த்து வைத்த சொத்துங்கிறது பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். நமக்கு கெடுதல் நடக்கும்போது மட்டும்தான் கடவுளை போய் பார்க்கணுங்கிறது கிடையாது. இப்போ சனி விலகுதுன்னு சொல்கிறேன், ராகு கேதுவை பொறுத்த அளவுக்கு கேது மிக சரியான ஒரு இடத்துக்கு நகர்றாருன்னு சொல்கிறேன். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் சித்தர்கள் வழிபாடு, முருகன் ஆலயம் வழிபாடு இதெல்லாமே செய்யும் பொழுது அந்த இறைவனுடைய அருளாசிகள் இன்னும் உங்களை உயர்த்தும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது உங்களுக்கான பொது பலன்களே. இதில் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தின் பலன்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். உங்களுடைய லக்னத்தை பொறுத்து, உங்களுடைய அடிப்படை ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து இப்போ நம்ம சொன்ன இந்த கோச்சார பலன்கள்ங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பட் கோச்சார பலன்கள்ங்கிறது கண்டிப்பாக வேலை செய்ய தான் போகுது. ஒரு 40 to 30 to 40% கண்டிப்பாக வேலை செய்யும். எனக்கு இதை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது சார், எனக்கு நல்லது நடக்கணும்
அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு தான் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இலவச பொது பலன்கள். இப்போ ஒரு கிரகங்கள் வந்து பெயர்ச்சி ஆகுது, சுத்துது. ஒரு சமயம் நல்லது பண்ணுது, ஒரு சமயம் கெடுதல் பண்ணுது. அது மாதிரி கிரக கூட்டங்கள் சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இத நம்ம புடிச்சு நிறுத்தி வைக்க முடியுமா? எப்படி சூரியன் உதிப்பதையும், மறைவதையும் நம்மளால வந்து புடிச்சு நிறுத்தி வைக்க முடியாது. அது மாரி தான். இந்த சுழற்சியில இது எல்லாமே வந்து இயற்கையின் பால் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா, மழைய நம்மளால நிறுத்த முடியாது. மழைக்கு எப்படி குடை பிடித்து நம்மளை காப்பாற்றிக் கொள்ள முடியுதோ, நனையாம, அது மாதிரி எண்கள் வந்து கேடய மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். உங்களுடைய பெயர் வந்து மிக சக்தி மிக்கதாக அமைந்தால், உங்களுடைய பெயரே மந்திரமாக மாறும். உங்களுடைய உடல் எந்திரமாக இருக்கும். நீங்க வந்து லைஃப்ல அடையணும்னு நினைத்த இலக்கை, எவ்வளவு ஒரு கெடுதலான பயிற்சி காலகட்டத்திலயுமே உங்களால் அடைய முடியும். இது சர்வ நிச்சயமாக நடக்கும். இது என்னுடைய கிளையண்ட்ஸ் உடைய ஃபீட்பேக்கே சாட்சி. அதெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். சரி, உங்களுக்கான இலவச பொது பலன்கள நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய பிறந்த தேதியும், பெயரையும் முதல்ல எனக்கு அனுப்ப சொல்லுவேன். கீழ தெரியிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிச்சு விடுங்க. பேர தயவு செய்து ஆங்கிலத்தில டைப் பண்ணி அனுப்புங்க. வாட்ஸ்அப்க்கு அனுப்புங்க. கமெண்ட்ல போடாதீங்க. நீங்க வந்து அனுப்பிய பிறகு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் அனுப்புங்க. உங்களுக்கான இலவச பொது பலன்கள், அதாவது உங்க பிறந்த தேதி என்ன விதமான லைஃப் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண்ணின் கேரக்டர்ஸ் என்ன, இந்த 2த்துக்கும் உங்க பெயர் எண் பொருந்திருக்கா அல்லது பொருந்தலையா அப்படிங்கிற வரைக்குமான தகவல்கள நான் இலவச பொது பலன்களாக தருவதாக இருக்கேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அது என்னுடைய கன்சல்டேஷன் ப்ராசஸ்ல வரும். அப்படி நீங்க சரி செய்து கொள்ளும் பொழுது, உங்களுக்கு அபரிதமான வெற்றிங்கிறது உறுதியாக கிடைக்கும். அது எவ்வளவு கெடுதலான கிரகப்பெயர்ச்சி காலகட்டமாக இருந்தாலும். ஏன்னா, இது யாருக்கு கிடைக்கணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் இறைவன் அருள்பாலிக்கிறார். இந்த செகண்ட் இந்த நொடி உங்களுக்கு இந்த புரோகிராம் காண கிடைத்திருக்கு அப்படிங்கிறதே, உங்களுடைய விதி மாற்றத்திற்கான ஒரு விதை அப்படிங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இது நிச்சயம் வந்து பலன் தரக்கூடிய ஒரு பரிகாரம் தான். எத்தனையோ கோயில்களுக்கு போயிருப்பீங்க. எத்தனையோ வந்து இந்த வாழை மரம் கட் பண்றது மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருப்பீங்க. பட் ஆனா, இது வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் ரிலேட்டடா ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு சயின்ஸ். இதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முயற்சி செய்து பார்த்தீர்கள் என்றால் தான் புரியும். இவ்வளவு எளிமையாகவே நம்மால் வந்து ஒரு வெற்றியை அடைந்திருக்க முடியுமா அப்படிங்கிறது. அதனால உங்களுடைய பிறந்த தேதி, பெயர் இது 2த்தையும் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்புங்க. ஒரு சில பேருக்கு வியாபாரம் ஆரம்பிச்சு வியாபாரத்தால் நஷ்டம் டல்லா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்க வியாபார பெயரையும், அத யார் பேர்ல துவங்கியிருக்கீங்களோ அவங்க டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க. சில பேர் குழந்தைக்கு பேர் வைத்திருக்கலாம். அல்லது இனிமேல் தான் வைக்க போறீங்கன்னா, குழந்தையுடைய பிறந்த தேதி, நேரம், குழந்தையுடைய பெயர், நீங்க வைத்திருந்த பெயர அனுப்பிச்சு விடுங்க. அது பொருந்திருக்கா இல்லையாங்கிறத இலவச பொது பலன்களாக அனுப்பி வைக்கிறேன். அப்படி பொருந்தலனா என்ன செய்யணுங்கிற அந்த கன்சல்டேஷன் ப்ராசஸ் பத்தியும் நான் அனுப்புவேன். தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.